தார்சாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு 2ஆம் இடம் பெற்றுள்ளது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், போக்குவரத்து கார்பன் உமிழ்வை குறைக்க சென்னையில் மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்றும், தமிழ்நாட்டில் 2030ஆம் ஆண்டுக்குள் 33 விழுக்காடு பேருந்துகளை மின் பேருந்துகளாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அழிவின் பிடியில் உள்ள விலங்குகளை காக்க 50 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், அரிய விலங்குகளை காக்க 6 உயர் சிறப்பு மையங்கள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இளைஞர்கள் காலநிலை தலைவர்கள் தூதுவர்களாக உருவாக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர், கடலோர பகுதியில் அலையாத்தி, சவுக்கு, பனைமரங்கள் நடவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஸ்பாஞ்ச் பூங்காக்கள் நிலத்தடி நீர்மட்ட உயர்வுக்கு காரணமாக இருப்பதால் இத்திட்டம் தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் கூறினார். ஒருமுறை பயன்பாட்டு பிளாஸ்டிக்கை ஒழிக்க 3 லட்சத்திற்கும் அதிகமான மஞ்சள் பை பரப்புரை நடத்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார்.